தெரியறதா? நடுவில் தான் இருக்கு. நீ தான் கரெக்டாக கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணணும். சென்டரில் இருக்கு. இருக்கா? ஆனா ஆமா. எனக்கு விளக்கு தெரியல. விளக்கு தெரியுது, குத்து விளக்கு. தெரியறதா? சரி சரி. எஸ், ஸ்டார்ட். ஓம் சோழி கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தனசம்பதா शत्रु बुद्धिर्विनाशाय दीपज्योति नमोस्तुते। दीपज्योतियाय வருவாய் குலமகளே திருமகளே தீபஜோதியாய் வருவாய் குலமகளே திருமகளே தீப ஜோதியாய் வருவாய். ஓகே, நீதான் கண்டினியூ பண்ணணும். ஜெயந்தி பண்ண போறேன். ஜெயந்தி நீதான். ஓ ஜெயந்தி சுவந்தி. कराग्रे वसते लक्ष्मी, करमध्ये सरस्वती, करमूले तु गौरी स्यात्, प्रभाते करदर्शनम्, समुद्रवसने देवी पर्वतर्शनमण्डिते, विष्णुपत्नि नमस्तुभ्यं, पादस्पर्शं क्षमस्व मे, गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती, नर्मदे सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु. अहल्या द्रौपदी तारा सीता मंडोदरी सदा, पंचकन्यां स्मरे नित्यं महापातकनाशनं, कार्कोटकस्य नागस्य दमयन्त्यानलस्य च ऋतुपर्णस्य राजर्षे कीर्तनं कलिनाशनं, बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम्. ओम நம பார்வதி பதே ஹர மகாதேவ. அடுத்தது திருப்பாவை. நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படியே வரிசையா. வரேன். திருப்பாவை தானே அடுத்தது. அச்சுதாஷ்டகம். அச்சுதாஷ்டகம் சொல்லாமா? அச்சுதாஷ்டகம் சொல்லமா? யாரு? கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லவம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராதிகம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகி நந்தனம் நந்தஜம் சந்ததே விஷ்ணவே ஜிஷ்ணவே சங்கினே சக்ரிணே ருக்மிணி ராகிணி ஜானகி ஜானகி வல்லபி வல்லபாயாச்சிதாயாத்மனே कंस विद्वंसिने वंसिने ते नमः कृष्ण गोविंद हे राम नारायण श्री सुदेव जित श्रीनीते अच्युतानंद हे माधवादोक्षज द्वारका नायक द्रौपदी रक्षग राक्षस शोभितः सुतय शोभितो दंडकारण्यभू पुण्यदा कारणं लक्ष्मणेनान्वितो वानरौ सेवितो अगस्त्य संभोजितो राघव पादुमां तेनुकारिष्टः निष्कृत वेशिः केशिः कंसहृत् वंशिगा बाधगः
பூதனா கோபக बालको बालक पादु मां सर्वदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे राम हरे राम हरे हरे कृष्ण कृष्णा हरे विद्युदुद्योतवत् प्रस्फुरद्वासस प्रावृणं बोधवत् प्रोलसदिगृहं वन्ययामालया शोभितोरस्थलं लोहिताङ्घ्रिद्वयं वारिजाक्षं भजे कुञ्जितैकुन्दलैर्प्राजमानाननं रत्नमौळिं लसत् कुण्डलं कण्डयो हारकेयूरकं कङ्गण प्रोज्वलं किङ्गिणी मञ्जुळं श्यामलं तं भजे अच्युतस्याष्टकं यपडे दिष्टतं प्रेमत प्रत्यहं पुरुषस्वस्पृहं वृतद सुन्दरं वेद्य विश्वं परं तस्य वस्यो हरि जायते सत्वरं हरे कृष्णा कृष्णा हरे राम राम हरे राम राम हरे कृष्ण कृष्ण हरे जय जानकी स्मरणं जय जय राम राम பாடலாமா? ஓ கேட்காதீங்க. உலகை அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீதான் அடுத்தது. அபிராமி அந்தாதி. சுகந்தி அபிராமி அந்தாதி. 77 77லேருந்து 80. பைரவி பஞ்சமி பாஷாங்குஷை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உய சண்டி காளி ஒளிரும் கலாவைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்றே செய்ரவி நான் வரை சேர்த்திரு நாமங்கள் சேப்புவரே, செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள, கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன், என்
துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று என் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. திருப்புகழ் திருவாச்சகம் யாரோ சொல்றாளா? கேட்போம். திருவாசகம் திருவாச்சகம் இருக்காரு அந்த அம்மா ஸ்ரீமதின்னு பேர்ல. திருவாசகமோ தேவாரமோ. நேற்று ஒரு அம்மாவை ஃபோனில் சந்தித்தேன். 80 வயசு 78 வயசு. சும்மா ஃபோன் பண்ணினோம், கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. நான் பேச அப்படி சரளமாக திருவாசகம். தனியாக இருக்கிறேன், சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ரூம் கொடுத்த மாதிரி ஒரு ரூமில் இருக்கிறேன். அங்கேருந்து எதிர்த்தாப்புல 2 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது. அங்கே போயிட்டு தினம் தேங்காயெல்லாம் அந்த விழுந்த இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அந்த மட்டை எடுத்து அதுலேருந்து பெருக்குமாறு வழக்குமாறு தயார் பண்ணி கோயில்களில் ரெகுலராக ஒரு மாதத்துக்கு இத்தனை விளக்குமாறு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதாவது அந்த திருவாசகம் அவங்க சொன்ன விதம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் அவங்கள்ட்ட இந்த ஃபோன் இல்லை. நான் வர சொல்லலான்னு நினச்சேன், இங்கே வாங்க திருவாசகம் ஒன்று பாடுங்கன்னு. வாழ்க்கையில் அப்படியே கரைஞ்சிருக்கிறான் திருவாசகத்தோட. ஏன்னா ராமாத்தாள் அப்படின்னு பேர், கோயம்புத்தூர்ல எங்கே இருக்கு. சரி, இருக்கடா வள்ளியாத்தாள். அம்மா இருக்கீங்களாம்மா? சரி, நீ கண்டினியூ பண்ணு. இவர் ஸ்ரீதரன் திருவாசகம் தேவாரம் ஏதாவது பாடுறீங்களா? ஸ்ரீதரன் பாடட்டுமா? பவானி சுந்தர் ஆரம்பிங்கம்மா. ஆரம்பிங்கம்மா. நமஸ்காரம் மாமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இது 5ஆம் பாவம். திருவெண்காடு திருத்தலத்துல ஸ்வேதாரண்யேஸ்வரர் அம்பாள் பிரம்ம வித்யா நாயக்கி அவளை பற்றி பாடுற திருஞான சம்பந்தரால பாடினது. 2வது திருமுறை 48வது. நான் ஒரு 2 ஸ்லோகம் சொல்றேன். கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டு முருவானும் பிறை காட்டும் செடையானும் பண்காட்டு மிசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையாய் பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினை வாயினவே வரம் பெறுவ வரையற வேண்டா ஒன்றும் வேயவனோ தோடுமை பங்கண் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவான் தீவினையே மண்ணொடு நீர் அனல் காலோடு ஆகைய மதி இரவி எண்ணில் வரும் இயமான இகப்பரமும் எண் திசையும் பெண்ணிடோள் ஆண் பெருமையொடு சிறுமையுமாம் பேராளன் விண்ணவர் கோன் வழிபட வெண்காடிடுமா விரும்பினனே விடமுண்ட மிடற்றண்ணல் வெண்காட்டின் நற்புறவின் மடல் விண்ட முடத்தாழை மலர் நிழலை குறுகின்று தடமண்டு துறை கெண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்சியதே வேலைமலி தன் காணல் வெண்காட்டான் திருவடிக்கு மாலைமலி வன் சாந்தல் வழிபடு நன் மறையவன் தன் மேலடர் வெங்காலன் உயிர் விண்ட பிணை நமன் தூதர் ஆலமிடற்றான் அடியார் என்றடர வஞ்சுவரே தன்மதியும் வெய்யரவும் தாங்கினான் சடையினுடன் ஒன்மதிய நுதலையுமோர் கோரு கந்தான் உரை கோயில்
பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கிள்ளை வெண்முகில் சேர்க்கரும் பெணை மேல் விற்றிருக்கும் வெண்காடே சக்கரமார் கீந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைந்தானும் அடைந்த இராவதம் பணிய மிக்கதனு கருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளனம் குடையான் முக்கண் இறையோனே பண்மொய்த்த விண்மொழியால் பயமெய்த மலையெடுத்த உன்மத்தன் உரநெறித்தன் அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமங்கை நடமாடக் கடன் முழங்க விண்மொய்த்த பொழில் வரி வண்டிசை முரலும் வெண்காடே கள்ளார் செங்கமலத்தான் கடற்கிடர்ந்தான் என இவர்கள் ஒள்ளாண்மை கொடற்கோடி உயர்த்தாழ்ந்து உணர்வறியான் வெள்ளானை தவம் செய்ய மேதகு வெண்காட்டான் என் உள்ளாடி உருகாதா உணர்வுடைமை உணரோமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டுமொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிறமின் அறிவுடையீர் இது கேள்வின் வேதியர்கள் விரும்பிய சீர் வியன்றிரு வெண்காட்டான் என் ஓதியவர் யாதுமொரு தீதிலரன் ரெண்டுணருமினே தன் பொழில் சூர் சண்பயர்கோன் தமிழ்ஞான சம்பந்தன் விண்பொழி வெண்பிறை சென்னி விகிர்தனுரை வெண்காட்டை பண்பொலி செந்தமிழ் மாலை பாடிய திவை வல்லார் மண்பொலிய வாழ்ந்தவர் போய் வான் பொலிய புகுவாரே மண்பொலிய வாழ்ந்தவர் போய் வான் பொலிய புகுவாரே. திருச்சிற்றம்பலம். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் போற்றி போற்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ராதகா திருப்புகள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பரவாயில்ல, எல்லா ஹரியும் ஹரனும் ஒன்றுதான். ராதகா இருக்கிறார். பாடுங்க. அதிரும் கழல் பணிந்துள் அடியேனோ அபயம் போகுவதென்று நிலை காண. அதிரும் கழல் பணிந்துள் அடியேனோ அபயம் போகுவதென்று நிலை காண. ஹிருதயம் தன்னில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. ஹிருதயம் தன்னில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனதே பங்கில் உமை பாலா. பதியெங்கிலும் இருந்து விளையா பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. ஹிருதயம் தன்னில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. பல குன்றிலும் அமர்ந்த பெருமாள். குன்று தோறாடும் குமரனுக்கு அரகரோகர். ஜெயந்தி. ராதே கிருஷ்ணா. ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா ஓகாரநாத புகழ் ஊதி கொண்டு என்னருது. ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா கிருஷ்ணா
ஓடி வா வா உன் திருநாமங்கள் போதி வந்தே ஓயாமல் உன் பெருமை புகழ்ந்தேனே உனநடியா சேவை புரிந்தேனே உனதடி மலரினை பணிந்தேனே ஓடி வா வா கண்ணா அன்பர் கூலம் காத்த துணிந்தவனே ஆடும் மணி குண்டலங்கள் அணிந்தவனே அச்சுதனே இங்கு வருவாயே அற்புத காட்சி எனக்கு தருவாயே ஓடி வா வா கண்ணா கருணை சின்னேல் பொழிவாய் கமல கண்ணா காம கோகி சுந்தரனே கார்முகில் மன்னா கனக நிறத்தேலை இடையோனே காணமயில் தோகை அடி முடியோனே ஓடி வா வா கண்ணா பொன்னடியில் தங்க சிலம்போசை பொன்னரஞ்ஞாட்டிங்கள் மணியோசை புன்னகை தவழ்வாயில் புகழோசை பரி பூரணமாய் தந்தருள்வாய் எனதாசை ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா ஓயாமல் ஊதி கொண்டு என்னருகில் ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா கிருஷ்ணா ஓடி வா வா கண்ணா கண்ணா ஓடி வா புகழெடுத்து பாடி வா காணமயில் தொகை அணிந்து எந்தன் முன்னே ஆடி வா கண்ணா கண்ணா ஓடி வா புகழெடுத்து பாடி வா காணமயில் தொகை அணிந்து எந்தன் முன்னே ஆடி வா கண்ணா கண்ணா ஓடி வா புகழெடுத்து பாடி வா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜெயந்தி முருகேஷ் ஒரு பஜனை பாடட்டும் அடுத்தது. சரி சரி யாரு பஜனை? முருகேஷன். அது இதுல வரல பாடட்டுமே ஆரம்பிங்க. எங்க அவர் வந்துட்டாரு. ஆரம்பிங்க முருகேஷ். இதெல்லாம் அவரே அவருடைய தோட்டத்து ராமர் கோயிலுக்காக அவரே எழுதி பாடுவது. சங்கீதம்லாம் ஒன்றும் தெரியாது. நெஞ்சிருக்கும் வரை ராம் 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 என் நினைவிருக்கும் வரை ராம் 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 நெஞ்சிருக்கும் வரை ராம் 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 என் நினைவிருக்கும் வரை ராம் 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 உடல் அசையும் வரை ராம் 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 உள்ள சுவாசம் அடங்கும் வரை ராம் 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 நெஞ்சிருக்கும் வரை ராம் 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 என் நினைவிருக்கும் வரை ராம் 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 பாசத்தின் இலக்கணமே ராம் 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 நல்ல நேசத்தின் இலக்கணமே ராம் 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 பாசத்தின் இலக்கணமே ராம் 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 நல்ல நேசத்தின் இலக்கணமே ராம் 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 சத்தியத்தின் திருவுருவே ராம் 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 சத்தியத்தின் திருவுருவே ராம் ராம் ராம்
நெஞ்சிருக்கும் வரை ராம் ராம் ராம், என் நினைவிருக்கும் வரை ராம் ராம் ராம். சிவதனுசை முறித்த போதும் ராம் ராம் ராம், வாலியை வதம் செய்த போதும் ராம் ராம் ராம். சிவதனுசை முறித்த போதும் ராம் ராம் ராம், வாலியை வதம் செய்த போதும் ராம் ராம் ராம். ராவணன் சிரம் எடுத்த போதும் ராம் ராம் ராம், ராவணன் சிரம் எடுத்த போதும் ராம் ராம் ராம். அவன் திருமுகம் என்றும் சம்யமமே ராம் ராம் ராம், அவன் திருமுகம் என்றும் சம்யமமே ராம் ராம் ராம். நெஞ்சிருக்கும் வரை ராம் ராம் ராம், என் நினைவிருக்கும் வரை ராம் ராம் ராம். சீதையை கரம் பிடித்த போதும் ராம் ராம் ராம், சீதையை கானகத்தில் துளைத்த போதும் ராம் ராம் ராம். சீதையை கரம் பிடித்த போதும் ராம் ராம் ராம், சீதையை கானகத்தில் துளைத்த போதும் ராம் ராம் ராம். சீதையை லங்கையில் மீட்ட போதும் ராம் ராம் ராம், சீதையை லங்கையில் மீட்ட போதும் ராம் ராம் ராம். அவன் திருமுகம் என்றும் சம்யமமே ராம் ராம் ராம், அவன் திருமுகம் என்றும் சம்யமமே ராம் ராம் ராம். நெஞ்சிருக்கும் வரை ராம் ராம் ராம், என் நினைவிருக்கும் வரை ராம் ராம் ராம். உடல் அசையும் வரை ராம் ராம் ராம், உள்ள சுவாசம் அடங்கும் வரை ராம் ராம் ராம். நெஞ்சிருக்கும் வரை ராம் ராம் ராம், என் நினைவிருக்கும் வரை ராம் ராம் ராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வந்து கதை வந்து விட்டல் பக்தரை பத்தி ஒரு கதை. அந்த பாண்டுரங்க பக்தர்கள்ல ஒருத்தர் வந்து விஜயதாசர்னு ஒருத்தர் வந்து பெரிய மகான். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு சிஷ்யர் பீமப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீமப்ப நாயக்கு வந்து மனைவி ஒரு குழந்தை இருந்தது. தினம் வந்து விட்டல் விட்டல் பஜனை, அப்புறம் வந்து அதிதி உபச்சாரம், இதுலயே வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு, கணவன் மனைவி ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒருத்தர மிஞ்சிற அளவுக்கு வந்து அதிதி உபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு சேவை பண்ணியிருந்தாளா. ஸோ அவளுக்கு வந்து எல்லாரும் வந்து சேவா சிரோன்மணி அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அவளை கூப்பிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாராலையும் வந்து புகழ்ந்து அந்த மாதிரி இது கிடைச்சு எல்லாம் அவ வந்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற டயத்துல அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த சமயத்துல வந்து ஒரு யூஸ்வலா சோதனையெல்லாம் வருமே, அந்த மாதிரி ஒரு பெரிய சோதனை இருக்கு. எப்போதுமே வந்து நம்மளாம் சொல்லுவோம் நல்ல வாழ்க்கை தான் சோதனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து சோதனை வந்தது. அவர் என்ன நினைச்சாருனாக்கா, நம்ம தான் வந்து தினம் நம்ம வந்து இந்த மாதிரி பாண்டுரங்கன் அருளால தானே நம்ம வந்து வாழறோம். அப்புறம் எதுக்கு வந்து நம்ம அடுத்த நாளைக்கு அப்புறம் வந்து எதிர்காலத்துக்கெல்லாம் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? அப்படி சேர்த்து வச்சு அந்த அதுல வந்து நம்ம வாழணும்னாக்கா வந்து பாண்டுரங்கனோட முயற்சி இல்லாமே நம்ம வாழணும் அப்படின்னாக்கா வந்து இல்ல, அந்த மாதிரி வாழ்ந்தானாக்கா அது வந்து பாண்டுரங்கனோட முயற்சி இல்லாமையே நம்ம வந்து வாழறோம் அப்படிங்கிற மாதிரி, பாண்டுரங்கனோட முயற்சியால நம்ம வாழறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு அவ வந்து தினம் அப்படி அடுத்த நாளைக்காக சேர்த்தே வைக்காம அவ அப்படி வாழ்ந்துட்டே இருந்தா. திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த பீமப்ப நாயக்கர் வந்து காலமாயிட்டார். இதோ வரேன், நான் வந்து ஆத்துல போய் குளிச்சுட்டு பூ பறிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பூ பறிக்கிற இடத்துல ஒரு விஷ பாம்பு வந்து கடிச்சிருது. அவர் வந்து அப்படியே காலமாயிட்டார்.
இவ 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே நிர்கதியா விட்டு போயிட்டா. மனைவியும் குழந்தையும் வந்து நிர்கதியா இருக்கா. அவர் வந்து அதிதி உபச்சாரம் பண்ண போது அவ்வளவு பேர் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணா. ஆனா இப்ப வந்து ஒருத்தர் கூட வந்து அவளுக்கு ஹெல்ப்புக்கு வரவே இல்லை. அப்போ வந்து அந்த ரொம்ப கஷ்டப்பட்டா அவ அந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு வீடு வீடா போய் வந்து யாச்சகம் கேட்டா. அப்பப்ப யாராவது ஏதாவது கொடுப்பா, குழந்தைக்கு மட்டும் பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பா. என்னைக்காவது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைச்சதுன்னா அதையும் வந்து யாராவது இந்த பக்தா யாரையாவது கூப்பிட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கஷ்ட திசையிலேயே போயிருந்த போது ஒரு நாளைக்கு வந்து அந்த கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்து வியாபாரி, அவர் வந்து அவளோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிச்சு. அவர் வந்து 7 நாள் கல்யாணம் பண்ணார். நல்ல தடபுடலா எல்லாம் பந்தல்லாம் ஃபுல்லா கிராமம் ஃபுல்லா போட்டு அவர் வந்து பண்ண போது இவ நினைச்சா, இவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டாம், அங்க போய் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் நாள் வந்து போயிட்டு இந்த பந்தியில உட்கார்றா சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுன்னு இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தன் ஒரு ரொம்ப ரொம்ப அந்த வியாபாரிக்கு நல்லது பண்றான்னு நினைச்சுட்டு அவன் போய் வந்து, இது பாருங்கோ, நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு இவ்வளவு செலவழிச்சு கல்யாணம் பண்ற, ஒரு விதவை வந்து முதல் பந்தியில உட்காந்து சாப்பிடுறாங்க, அதை பாத்துக்கோங்க கொஞ்சம், அப்புறம் உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. உடனே வந்து அவன் உடனே வந்து அவனுக்கு கோவம் வந்துருது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவான். அவன் உடனே கோவம் வந்து அவன் வந்து முதல்ல அவளை அடிச்சு வெளில துரத்துங்கோ அப்படிங்கிறான். சோ வந்து எல்லாரும் சேர்ந்து அவளை வந்து அடிச்சு வெளில துரத்துறான். வெளில துரத்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளோட மானம் போனானாக்கா உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அப்படியே யோசிச்சுட்டே விட்டலன்கிட்ட வந்து வேண்டிக்கிறான். இதுவும் வந்து உன்னோட விளையாட்டு தான், நான் ஏத்துக்கிறேன். ஆனா வந்து உண்மையும் என்னால பொறுத்துன்னு இருக்க முடியாது. உடம்புல தெம்பு இல்லை. அதனால வந்து நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்காக தான் உழைச்சோம். நாங்க அவர் போனப்புறம் நாங்க 2 பேரையும் எங்க 2 பேரையும் ஆதரிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. அதனால வந்து நாங்க 2 பேருமே வந்து எங்க உயிரை இது பண்ணிக்கிறோம். அந்த வறுமை அந்த துன்பம் எல்லாம் எங்களோட போட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. ஊர் எல்லையில ஒரு பெரிய ஆழமான கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணறு வந்து அது கிணறு சொல்ற மாதிரி இவளுக்கு தோன்றது. இந்த மாதிரி வா, நான் உனக்கு அடைக்கலம் தரேன், நீ வந்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தோணுது. சோ உடனே விட்டலன்ட்ட கேக்குறா, விட்டலா நான் வந்து இந்த கிணறு தான் வந்து என்னோட துன்பத்தை போக்க போறது. முதல்ல வந்து நான் போட்டுமா இல்ல குழந்தைய இது பண்ணட்டுமா, இல்ல 2 பேரும் சேர்ந்தே போட்டுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கச்சே அவளே தீர்மானிச்சுட்டா. முதல்ல வந்து குழந்தைய வந்து அனுப்பிச்சுடலாம், நம்ம குழந்தை வந்து ஜாக்கிரதையா விட்டலனை போய் சேர்ந்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம நிம்மதியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ அந்த குழந்தைய தூக்கி அந்த இதுல போறச்சே குழந்தைய அணைச்சிண்டு முத்தமெல்லாம் கொடுத்துட்டு அந்த இதுல தூக்கி போறச்சே பார்த்தானாக்கா வந்து அவ கைய வந்து இன்னொரு கையில இருந்து இன்னும் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கையில இருந்து குழந்தைய வாங்கிக்கிறார். குழந்தைய வாங்கினோடனே யாரு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தானாக்கா இந்த பீமப்ப நாயக்கனோட குரு விஜயதாசர் அவர் வந்து வாங்கிக்கிறார் குழந்தைய. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. சுவாமி நீங்களா அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அவளுக்கு ஞாபகம் வருது, கல்யாணம் ஆன புதுசுல வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் விஜயதாசர்கிட்ட போய் அவ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா. அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து புத்திர பிராப்தி கிடைக்கும். சோ அதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் வருது. நீங்க வந்து அவர் சொல்றா, நீங்க வந்து விட்டல் பக்த, ஆனா வந்து என்னை மன்னிச்சுக்கணும், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாராம், நீ கவலையே படாதே, இந்த குழந்தை வந்து ரொம்ப உன்னதமானவன், இவன் வந்து இவனால வந்து நிறைய நன்மை வரப்போறது மக்களுக்கு, அதனால வந்து நீ கவலையே படாதே, இந்த சத்புத்திரனை பெற்ற தாய் அப்படின்ட்டு உனக்கு வந்து பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவளுக்கு உடனே வாயில இருந்து வார்த்தையே வரல. வார்த்தை வராம சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிமிர்ந்து பாக்குறா. அதுக்குள்ள அவர் மறைஞ்சுடுறாரு. அந்த குழந்தைதான் கடைசியில வந்து அந்த விஜயதாசரோட சிஷ்யன் மோகன விட்டல்தாசர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டல் பக்தரா வாழ்ந்து எல்லாருக்கும் அருள் பண்ணி. ரொம்ப சிறப்பு ஜெயந்தி. தெய்வத்தின் குரல்.
தெய்வத்தின் குரல் வந்து இது பாப புண்ணியங்கள் அப்படிங்கிற இதுல வந்து சொல்லு. பாப்பத்துக்கு 2 சக்திகள். ஒன்று, இன்று இப்போது நம்மை தவறில் ஈடுபடுத்துவது. 2வது, நாளைக்கும் இதே தவற்றை நாம் செய்யுமாறு தூண்டுவது. உதாரணமாக, பொடி போடுவது அன்றைக்கு கெடுதல் செய்கிறது, அதோடு நில்லாமல் நாளைக்கு பொடி போடவும் தூண்டுகிறது. இதுதான் பழக்க வாசனை என்பது. இந்த வாசனையை மங்க வைத்து புண்ணியங்களை செய்து செய்து புண்ணிய வாசனையை ஏற்ற வேண்டும். வாசனைதான் மீண்டும் மீண்டும் பாவத்தில் நம்மை இழுக்கிறது. அதற்காக பயம் வேண்டாம். நம்மை போல் இருந்தவர்கள், நம்மை விட மகா பாப்பிகளானவர்கள் கூட பக்தர்களாகவும் ஞானிகளாகவும் ஆகியிருக்கிறார்கள். பாப்பிகளை ரட்சிக்காவிட்டால் ஈஸ்வரனுக்கு தான் என்ன பெருமை? நாம் பாவியாக இருப்பதாலே தான் அவனுக்கு பதித்த பாவனன் என்ற விருது கிடைக்கிறது. அவனுக்கு அந்த பெருமையை நாம் தான் கொடுக்கிறோம். என்னை மட்டும் சரணடைந்து விடு, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்ச. பயப்படாதே என்று தீர்மானமாக அபய வாக்கு தருகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அதனால் நாம் தைரியமாக இருப்போம். எத்தனை சுற்று சுற்றினாலும் அத்தனையும் திருப்பி சுற்றினால்தான் கட்டு சுழலும். பாப வாசனை அவ்வளவும் தீர அத்தனை புண்ணிய வாசனை உண்டாக வேண்டும். நடுவே அவசரமும் ஆத்திரமும் வேண்டாம். அப்படி செய்தால் சற்று சிக்கலாகி முடிச்சு விழுந்துவிடும். பொறுமையாக பகவானை நம்பி நம் தர்மத்தை செய்தால் நிச்சயம் கை கொடுப்பான். மனோவாக்கு காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரிய வியாபாரத்திலிருந்து திருப்பி பகவானிடம் வைத்து பழகுவதற்காகத்தான் இத்தனை மதங்கள் தோன்றி இருக்கின்றன. ஜீவனாகப்பட்டவன் இந்திரிய சுகங்களுக்காக செய்கிற பாவங்களிலிருந்து அவனை மீட்பதற்காகத்தான் ஒவ்வொரு பெரியவரும் தோன்றி ஒரு மதத்தை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். பாப்பத்தினால் இந்திரிய சுகத்தினால் கிடைக்கிற ஆனந்தம் ரொம்பவும் தற்காலிகமானதுதான். பரமாத்மாவை சேர்ந்திருப்பதுதான் அப்பா நிரந்தரமான ஆனந்தம் என்று சொல்லி சம்சாரத்திலிருந்து அதனை விடுவித்து பகவானிடத்தில் சேர்ப்பதுதான் ஒவ்வொரு மதத்துக்கும் லட்சியமாகும். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரிவா சரணம். பஜ கோவிந்தம். பஜ கோவிந்தம். பஜ கோவிந்தம். பஜ கோவிந்தம். கோவிந்தம் பஜ மூடமதே. கேயம் கீதா நாம சஹஸ்ரம். தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். தேயம் தீன ஜனாய ச வேதம். பஜ கோவிந்தம். பஜ கோவிந்தம். கோவிந்தம் பஜ மூடமதே. என்ன சொல்றாங்க, தினம் வந்து கீதா கீதா பகவத்கீதா அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் வந்து தினமும் படிக்கணும். கேயம்னா படிக்கிறது அல்லது பாராயணம் பண்றது. கீதா சஹஸ்ரநாமம் அதை வந்து பாராயணம் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். அஜஸ்ரம்னா எப்போதும் வந்து விஷ்ணுவோட ஸ்வரூபத்தை வந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும். அப்புறம் வந்து தேயம் தேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். நம்ம வந்து நிறைய சத்சங்கத்தோட போகணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து யாரு இது பண்றாளோ உன்னதமானவர்கள், ரொம்ப பக்திமான், ரொம்ப அவளோட எல்லாம் வந்து நம்ம வந்து பழக்கம் வச்சுக்கணும். அவளோட இருக்கிறதுல நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ அவளோட எல்லாம் வந்து நம்ம பழக்கம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து ஏழைகளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம வந்து அவளுக்கு வந்து நம்மளோட செல்வத்தை அவளுக்கு நன்கொடையா கொடுக்கணும் அப்படின்னு இது சொல்றோம். இந்த இந்த பஜகோவிந்தத்தில். பஜகோவிந்தம். அடுத்தது வந்து கீதை. கீதை வந்து ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா
पुरुषोत्तमयोगः अथ पञ्चदशोऽध्यायः। अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्। अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्. கிருஷ்ணர் சொல்றார். இந்த மாதிரி வந்து எல்லா ஜீவராசிகளும் நான் வந்து இருக்கிறேன்னா வந்து அது உள்ள வெளியில விடுற அந்த பிராண அப்பான அதோட கலந்து நான் வந்து அதோடையும் கலந்து நான் வந்து வைஸ்வானரங்கிற அக்னி வந்து நான் வந்து 4 விதமான உணவை வந்து ஜீரணிக்கிறேன் அப்படிங்கிற. அந்த 4 விதமான உணவு என்னது? முதல்ல வந்து இந்த கடிச்சு சாப்பிடுறது, சாதம் பருப்பு இதெல்லாம். 2வது வந்து முழுங்கிறது, கஞ்சி கூழ் இதெல்லாம். 3வது வந்து இது ஜூஸ், இது குடிக்கிறது திரவம், இது ரசம் ஜூஸ் அதெல்லாம். 4வது வந்து நாக்கால நக்கி சாப்பிடுறது தேனு, அப்புறம் ஊறுகாய் இதெல்லாம். ஸோ இந்த 4 வகை இதுலயும் வந்து இந்த மாதிரி 4 வகை உணவு வந்து அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சுரப்பிகளுக்கு வந்து அது போறச்சே வந்து அந்த சுரப்பிகள் வந்து தேவையான அளவு, சிலதுக்கு வந்து நிறைய ரசம் தேவையா இருக்கும், சிலதுக்கு வந்து கம்மியா தேவையா இருக்கும். ஸோ அதை வந்து அந்த சுரப்பிகள் வந்து அந்த ரசத்தை வந்து சுரக்கிறது. அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த வயிறு வந்து வயத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கு. வயர் தான் வந்து இதையும் வந்து இது பண்ணி வயத்துல வந்து நம்மளுக்கு வந்து உள்ள அக்னி தான் அந்த 4 வகை உணவையும் வந்து நம்ம ஜீரணம் பண்றது. சோ அந்த அக்னி வந்து ஜட்டராக்னின்னு பேரு. அதுதான் வந்து வைஸ்வானரன்னு சொல்லிட்டு அதுதான் நான் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றார். இந்த சுரபிகள்லாம் வந்து என்ன பண்றது? சரி, இப்போ வந்து இந்த ஜீரணம் ஆகுதுன்னு சொல்றான். அந்த ஜீரணம் பண்றது நம்மளா பண்றோம் ஜீரணத்தை? இல்ல, நம்மளால முடியாதது. நம்மளால முடியாத வேலையை நம்ம பண்ணவே ட்ரை கூட பண்ண மாட்டோம், முடியாத. சோ இப்ப வந்து ஜீரணம் பண்றது வந்து நம்மளால முடியாது. அப்ப அந்த இந்த சுரப்பிகள் அதுக்கெல்லாம் வந்து யார் சக்தி கொடுக்குறா? வயர் வந்து அந்த எல்லா 4 வகை உணவையும் ஜீரணம் பண்றது. அதுக்கெல்லாம் யார் சக்தி கொடுக்குறா? பரமாத்மா தான் வந்து, பரமாத்மா விஷ்ணு அவாதான் வந்து சக்தி கொடுக்குறா அதுக்கு வந்து அந்த இதெல்லாம் பண்றதுக்கு. சோ என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர், நான் தான் வந்து அந்த அக்னியா உள்ள இருந்து நான் தான் வந்து அந்த ஜீரணம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதுதான் அந்த இதோ. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். जय श्री कृष्ण। श्री नाम जपम। नाम जपम। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमित्ता पुतपद्मयोनि अनंत भूमा अमरोगराशि निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमित्ता पुतपद्मयोनि अनंत भूमा अमरोगराशि निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता पितपद्मयोनि अनंत भूमा ममरोगराशिं निरुन्धिवा तालयवास विष्णु। अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे
त्वमित्तमुत्तापितपद्मयोनि अनन्तभूमामरोगराशिं निरुन्धिवातालयवास विष्णो பொண்ணு குருவாயூரப்பனுக்கு அரோகரா. ஓம் கோவிந்தராம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நைவேத்தியம் நைவேத்தியம். நானும் இன்னைக்கு ஒரு திரட்டுப்பால் நைவேத்தியம் பண்ணலாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் காலங்காலத்தில் ஒரு கிளாஸ் சின்ன ஒரு டம்ளர் பாலை திரிய வச்சு தாராளமா பண்ணலாமே. பண்ணுவேன். சூப்பர் நைவேத்தியம் சூப்பர். நம்ம நமக்கு பிடித்ததான் நைவேத்தியம் பண்ணணும். அவர் எங்க சாப்பிட போறாரு? அவரை கொடுத்துட்டு காட்டிட்டு கொடுக்கறது கூட இல்லை, காட்டிட்டு நம்ம தான் சாப்பிட போறோம். அப்படி அதுதான் உண்மையான அர்த்தம் கூட நைவேத்தியம். நிவேதனம் அப்படின்னா அப்ளிகேஷன். இந்த பார்ப்பா உன்னுடையது, நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அப்ளிகேஷன் போடணும். போட்டு அவருக்கு காட்டிட்டு இதை எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் நைவேத்தியம். அவருக்கு கொடுக்க நமக்கு என்ன சக்தி இருக்கு? உன்னுடைய வீடியோ இது கேமரா சரியா இல்லை ஜெயந்தி. நைவேத்தியம் இல்ல, வேற ஒரு மொபைல்ல வந்திருக்கா. அந்த மொபைல் நீ வீடியோ ஆன் பண்ணணும் ஜெயந்தி. பரவாயில்ல, சரி. இல்ல அப்பதான் அது தெரியும். ஜி ராமநாமம் பாடலாமா? பாடுங்க. ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ஜெயந்தி ஜானகிராமன் இருக்கா. அது நைவேத்யாந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. சரி, ரொம்ப சந்தோஷம். जय जय शक्ति ओम श्री जय 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 शक्ति
ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம் ஜகமெங்கும் அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நமஸ்காரம் இருவினை கருத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து, ஞான நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் ஞானத்திற்கு அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். கற்பூர நீராஜன தீபம் தர்ஷயாமி. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति. ஹரிஹி ஓம். முருகேஷ், நீங்க இந்த சந்தியான்னு இருக்காங்கல்ல, நம்ம ராமாயணம் ரொம்ப அழகா